வணக்கம். சங்கீதம் 31 இந்த விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இப்போ வாழ்க்கையில ரொம்ப கடுமையான போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது விட முடியாத சில பழக்கங்கள்ல சிக்கி அதிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இது கண்டிப்பா உங்களுக்கானதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய ஆழமான வேதனையிலிருந்து எப்படி அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு மாறினார் அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமான பயணத்தை தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். நேரடியான வரிசையில இல்லாத ஒரு பழங்கால கவிதையை நாம 6 தெளிவான படிகளா பிரிச்சிருக்கோம். வேதனையின் வேண்டுதல், அடைக்கலம் தேடுதல், தொல்லைகளை சகித்தல், முழுமையான விசுவாசம், தேவனின் நற்குணம், அப்புறம் இறுதியா விசுவாசிகளை எப்படி உற்சாகப்படுத்துறதுன்னு படிப்படியா நாம பயணிக்க போறோம். வாங்க போகலாம். முதல் பகுதி வேதனையில் இருப்பவனின் வேண்டுதல் அல்லது வழியில் கர்த்தரை நோக்குதல். இந்த முதல் 4 வசனங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு மனிதனோட அவசரமான மிக தீவிரமான ஒரு வேண்டுதல் இருக்கும். தன்னுடைய சொந்த தகுதியை வச்சு இல்ல, தேவனோட நீதி நிமித்தம் தன்னை விடுவிக்கணும்னு கேட்கிற ஒரு கடுமையான விரக்தியான ஜபம் இது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் 9 அப்படிங்கிற எண். ஆமாங்க, இந்த ஆரம்ப வசனங்கள்லயே சங்கீதக்காரன் தேவனை எந்த அளவுக்கு முழுமையா சார்ந்து இருக்காருன்னு காட்டுற 9 வெவ்வேறு விண்ணப்பங்கள் இருக்குன்னு நமது மூலக்குறிப்புகள் அடையாளப்படுத்துது. உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை விடுவியும், என்னை காத்தருளும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வைக்கிற இந்த 9 கோரிக்கைகளும் அவருடைய முழுமையான சரணடைதலை நமக்கு காட்டுது. இரண்டாவது பகுதி அடைக்கலமும் விடுதலையும் தேடுதல், அதாவது பாதுகாப்பான இடத்தை கண்டறிதல். இரண்டாவது வசனத்துல பாருங்க, சங்கீதக்காரன் கர்த்தரை தனக்கு ஒரு பலத்த துர்கமாகவும் அரணாகவும் இருக்கும்படி கேட்கிறார். ஒரு பெரிய புயல்ல சிக்கிக்கிட்டவங்க பாதுகாப்பான துறைமுகத்தை தேடுற மாதிரி இருக்குல்ல இது. இங்க கோபுரம் அல்லது துருகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு கோபுரம்னா சும்மா எதிரிகள் கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்கிற இடம் மட்டும் கிடையாது. அது எதிரிகளால் தொட முடியாத உயரத்துல இருக்கிறதோடு மட்டும் இல்லாம அங்கிருந்து நாம எதிரிகளை ரொம்ப ஈஸியா திருப்பி தாக்குறதுக்கு ஏற்ற ஒரு தந்திரோபாய இடமும் கூட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அரணாக இருக்கிறார். மூணாவது பகுதி தொல்லைகளையும் அவதூறுகளையும் சகித்தல். இது கொஞ்சம் விரக்தியின் ஆழம்னு சொல்லலாம். வசனங்கள் 9லிருந்து 13 வரைக்கும் நாம போகும்போது மனித உணர்வுகளோட இருண்ட பகுதிக்குள்ள நுழையிறோம். சங்கீதக்காரன் உணர்வுபூர்வமா அதலபாதாளத்துக்கு போய் எனக்கு இறங்கும் கர்த்தாவே அப்படின்னு மனமுடைந்து கதறதை இங்க நம்ம பார்க்க முடியும். இப்போ 14 அப்படிங்கிற இந்த எண்ணை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த சின்ன பகுதியில மட்டும் நான் சந்திக்கிற 14 வெவ்வேறு தொல்லைகளை அவர் பட்டியலிடுறார். அந்த துயரத்தோட கணம் எவ்வளோ பெருசுங்கிறத நாம சற்றே ஆழமா உணர வேண்டிய இடமா இது இருக்கு. அவருக்கு ஏற்பட்ட வழிகளை பாருங்களேன். துக்கத்தினால கருகிய கண்கள், குறைஞ்சு போன பெலன், உலர்ந்த எலும்புகள், சொந்தக்காரங்க விலகி ஓடுறது, உடஞ்ச பாத்திரம் மாதிரி ஆகிறது. இதை ஒவ்வொன்னா படிக்கும்போதே அவர் அனுபவிச்ச வழி நமக்கே கடத்தப்படுது இல்லையா? குறிப்பா மூல உரை ஒரு விஷயத்த ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. நிந்தியான பேச்சும் அவதூறும் ஒரு மனிதனோட மனசை ரொம்ப மோசமா சிதைக்கிற ஆயுதங்கள். அதனால நாம யாரையும் அவதூறா பேசவே கூடாதுங்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. நான்காவது பகுதி முழுமையான விசுவாசமும் ஒப்பு கொடுத்தலும். இதுதான் நம்பிக்கையின் திருப்புமுனை. சுத்தி எவ்வளவு பெரிய இருட்டும் குழப்பங்களும் இருந்தாலும் சரி, இந்த சங்கீதத்தோட மையப்பகுதியில ஒரு மாபெரும் திருப்புமுனை இருக்கு. சங்கீதக்காரன் தன் விசுவாசத்தை முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த வியக்கத்தக்க தருணம் இதுதான். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு வரலாற்றுல ரொம்ப ஆழமான வேர்கள் இருக்கு தெரியுமா? ஆமாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன கடைசி வார்த்தைகளும் இதுதான். அது மட்டும் இல்ல, யூதர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ராத்திரியில தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கிற ஜபமாவும், மரண தருவாயில இருக்கிற ஒரு விசுவாசி சொல்ற பிரார்த்தனையாவும் இது பல காலமா இருந்து வந்திருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் நேரடியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ரட்சிப்பை பெற்று ஆவியானவரால நடத்தப்படுற ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய மரண நேரத்துல கூட இதே தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்னு மூல உரை சொல்லுது. உங்களுடைய இறுதி தருணங்களை இதே உறுதியோடு எதிர்கொள்ளும் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? நீங்க எப்படி? இந்த இடம் 2 வெவ்வேறு வார்த்தைகளுக்கு இடையே உள்ள முரண்பாட்டை ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பக்கம் எதிரிகள் உருவாக்குற அவதூறுகள், சதிகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பீதியை வெளியே உருவாக்குது. ஆனா மறுபக்கம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த விசுவாச வார்த்தைகள் ஒரு விசுவாசியின் உள்ளான ஆழமான சரணடைதலை வெளிப்படுத்துது. என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. அதனாலதான் 15வது வசனம் இவ்ளோ அழகா சொல்லுது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமா, நம்மளோட காலங்கள் அல்லது நேரங்கள் நம்மை துன்புறுத்துற எதிரிகளோட கைகள்லயோ இல்ல நமக்கே நம்ம மேல இருக்கிற கட்டுப்பாட்டிலையும் கிடையாது. அது முற்றிலுமாக தேவனோட உறுதியான பிடிக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இதை நாம உறுதியா நம்பணும். 5வது பகுதி தேவனின் நற்குணம், அதாவது பயபக்தியின் பலன்கள்.
விசுவாசத்தோட உச்சத்தை அடைஞ்ச உடனே அடுத்த 2 வசனங்கள் தேவனோட நற்குணத்தை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது. தமக்கு பயந்து நடக்கிறவங்களுக்காக தேவன் எவ்வளவு பெரிய நன்மைகளை சேமிச்சு வச்சிருக்காருன்னு இதை ரொம்ப அழகா விவரிக்கிறது. தேவன் தம் பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற நன்மையின் மேன்மைய நம்ம வார்த்தைகளால முழுமையா சொல்லவே முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களோட அகங்காரத்திலிருந்தும் நாவுகளின் சண்டையிலிருந்தும், அதாவது இந்த அவதூறுகள்ல இருந்தும் தம்முடைய பிள்ளைகளை தன்னுடைய சமூகத்தின் மறைவிலே வச்சு மிக கவனமா பாதுகாப்பார்ல இந்த மூலநூல் நமக்கு உறுதியளிக்குது. அவர் எவ்வளவு சீக்கிரமா ஒரு மனமாற்றத்தை கடந்து வந்திருக்காருன்னு இந்த டைம்லைனை பாருங்க. முதல் நிமிஷம் தான் முற்றிலுமா வெட்டுண்டேன், கைவிடப்பட்டேன்னு ஒரு முழுமையான பீதியில அலறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே தேவனை நோக்கி கூப்பிடுறார். கூப்பிட்ட அந்த நொடியே தேவன் தன்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாருன்னு 3வது நிமிஷத்துல அவர் சாட்சியா சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மாற்றம் இல்லையா? நாம இப்போ விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 6வது பகுதி, விசுவாசிகளை உற்சாகப்படுத்துதல். இந்த சங்கீதத்தோட கடைசி வசனங்கள் தன்னுடைய சொந்த துயரங்கள்ல இருந்து வெளியே வந்து சமூகத்தை நோக்கி பேசுது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் மேல அன்பு கூறணுங்கிற ஒரு மாபெரும் அழைப்பை இது விடுக்கிறது. இது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். நாம ஏன் தேவனை நேசிக்காம இருக்க முடியாதுங்கிறதுக்கு 3 படிகளை கொண்ட ஒரு அற்புதமான இறையியல் விளக்கத்தை நமது மூலக்குறிப்புகள் எங்க தருது. முதலாவது, பிதாவாகிய தேவன் நம்ம மேல அன்பு கூர்ந்து தன் குமாரனை தந்தார். 2வது, கிறிஸ்து தம் இரத்தத்தால நம்மை கழுவினார். 3வது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறார். இந்த 3 தேவனோட அன்பை உணர்ந்த யாருமே அவரை நேசிக்காம இருக்கவே முடியாது. இந்த சங்கீதம் கடைசியா ஒரு தெளிவான கட்டளையோட முடியுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள்னு. கர்த்தர் உண்மையுள்ளவர்களை பாதுகாத்து அகங்காரம் உள்ளவர்களுக்கு பூரணமாக பதிலளிப்பார். அதனால நம்ம எப்பவும் தைரியமாவும் திடமனதோட இருக்கணுங்கிறத இது திரும்பவும் நமக்கு வலியுறுத்துது. இந்த விளக்க தொகுப்போட முடிவா நான் உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்வியை வைக்க விரும்புறேன். உங்களோட ரொம்ப கடினமான நேரங்கள்ல தேவன் உங்களுக்கு வெறும் புகலிடமா மட்டும் இல்லாம உங்க எதிரிகளை முறியடிக்கிற ஒரு வியூக ரீதியான அடைக்கல கோபுரமா இருக்க நீங்க அனுமதிப்பீங்களா? உங்க பாரங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவரோட நற்குணத்தின் மேல முழுமையா சார்ந்துருங்க. சரி, இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புகளை காண தொடர்ந்து இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம்.